வணக்கம். அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல். மத்திய கிழக்கில் போர் வெடித்தது. மத்திய கிழக்கு பிராந்தியம் மீண்டும் உலக அரசியலின் மையமாக மாறியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் பதிலடி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இந்த மோதல் தற்போது மத்திய கிழக்கை முழுவதும் போர் பதற்ற சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது. இந்த வீடியோவில் நாம் தாக்குதலின் தொடக்கம் எப்படி, கமேனி மரணம் உண்மையா, அமெரிக்க தளங்கள் மீது நடந்த தாக்குதல் என்ன, ஹர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் உலகிற்கு என்ன தாக்கம், தமிழர்களின் பாதுகாப்பு நிலை என்ன என்பதை பற்றிய தெளிவாக பார்க்கலாம். சமீபத்திய தகவல்களின்படி இஸ்ரேல் திடீரென ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது வான்வழி தாக்குதலை ஆரம்பித்தது. தெஹ்ரானின் முக்கிய நிர்வாக மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களின் அலுவலகம் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா ஆதரவு வழங்கியதாகவும் பிராந்தியத்தில் முன்பே குவிக்கப்பட்டிருந்த போர் கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கமேனி உயிரிழந்து விட்டார் என அறிவித்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் ஆரம்பத்தில் ஈரான் ஊடகங்கள் மறுத்த நிலையில் பின்னர் சில ஊடகங்கள் உறுதி செய்ததாகவும் தகவல் வந்தது. இதனால் உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சில சர்வதேச செய்தி நிறுவனங்கள் கமேனி பாதுகாப்பான இடத்தில் உள்ளார் எனவும் கூறியுள்ளன. இந்த குழப்பமான சூழ்நிலைதான் தற்போது போரை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க 5வது கடற்படை தளம், கட்டாரில் உள்ள அல் உதித் விமானப்படை தளம், ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் தாப்ரா தளம், இவை அனைத்தும் ஈரான் தாக்குதலுக்கு உள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாகவும் சில இடங்களில் சேதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு வான்பரப்புகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் சென்னை உள்ளிட்ட இந்திய நகரங்களில் இருந்து புறப்படும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ போன்ற விமான நிறுவனங்கள் தற்காலிகமாக சேவைகளை நிறுத்தியுள்ளன. துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உலகின் மிகவும் பிஸியான விமான நிலையங்களில் ஒன்று. அங்கும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுவதாக அறிவித்துள்ளது. இந்த வழியே உலகின் மிகப்பெரிய அளவு கச்சா எண்ணெய் கப்பல்கள் பயணம் செய்கின்றன. இது உண்மையில் மூடப்பட்டால் உலகளவில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும். இந்தியா போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் இறக்குமதி சிக்கல் உண்டாகும். பங்குச்சந்தை வீழ்ச்சியடையும். உலக பொருளாதாரத்தில் அதிர்ச்சி ஏற்படும். யுனைடெட் நேஷன்ஸ் உடனடி போர் நிறுத்தத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சீனா மற்றும் ரஷ்யா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கவலை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பல லட்சம் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் பணியாற்றி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவசர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் 24x7 உதவி எண்கள் செயல்பாட்டில் உள்ளன. அவசர உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மோதல் முழுமையான பிராந்திய போராக மாறுமா? அமெரிக்கா நேரடி நிலப்போர் நடவடிக்கையில் இறங்குமா? இஸ்ரேல் ஈரான் மோதல் உலக போர் அளவுக்கு செல்லுமா? இவை அனைத்தும் அடுத்த சில நாட்களில் தெரியவரும். ஆனால் உறுதியாக சொல்லக்கூடிய ஒன்று, மத்திய கிழக்கு சூழ்நிலை மிகவும் பதற்றமாக உள்ளது. போர் பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.